காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, விடுதலை சிறுத்தை கட்சி இவர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையை ஆட்சி அமைக்கும். என்ஆர் பாஜக படுதோல்வி அடையும் மக்கள் விரோத அரசை பற்றி அதற்கான நல்ல முடிவை புதுச்சேரி மாநில மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல அஸ்ஸாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா படுதோல்வி அடையும். கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும். அஸ்ஸாம் மாநிலத்தில் கடும் போட்டி நிலவுகிறது. அதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலை இப்போது நம்மால் கணிக்க முடியவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இருக்கிறது. அது எந்த அளவு வாக்குகளை பிரிக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாடு புதுச்சேரியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. நேற்றைய தினம் மத்தியில் உள்ள சிபிஎஸ்இ அமைப்பானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பிலே இந்தியை கட்டாய கல்வியாக, கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிபிஎஸ்இனுடைய போர்டு அறிவித்திருக்கிறது. இது ஜனநாயக விரோத செயல். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முழுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் நாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்க்கிறது. நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் உள்ள போர்டின் அடிப்படையிலே நாங்கள் தேர்வு நடத்துகிறோம். சிபிஎஸ்இ பொறுத்தவரையிலே இந்தியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் என்ஆர் கட்சியோடு பாஜக இருக்கின்ற காரணத்தால் இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூறியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ஆர் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்தி திணிப்பு நடைபெறும்.